குளுக்குதுங்க. ஆமா அதுக்குள்ளே ரெண்டு மலர் சாஞ்சி போச்சு. தண்ணி ஊத்தி எழுப்பணும். எழுப்பிடுறப்ப இதெல்லாம் என்ன மலரு? அக்கா இது அனைத்து சாமந்தி மலர்க்கா. அவை அனைத்தும் அவை அனைத்தும் தான் திசை காட்டு சூரியகாந்தி. இவை அனைத்தும் வாடா மல்லி. அப்படியா? இருந்தாலும் இந்த அழகான விளத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய மனதில் உள்ள ஆசை கேட்கிறாயா? சொல்ல துடிக்குது மனசு. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுது. எங்க மாமா பேரு என்ன? வச்சுட்டு நான் சொல்லுவேன். அக்கா சொல்லு. எப்படி தெரியுமா? நடக்கிற வயல யார் சாமி பல்ல வெட்டந்து? யார் சாமி நடக்கிற வயல போய் பல்ல வெட்டுறேன்? ஓ காட்டு பண்ணி வீணும் பார்த்தேன். நான் வரப்பு சரிக்கு வீண்டேன் சுவாமி. காட்டு பண்ணி வந்து மலர் செடிகளை நாசம் பண்ணதுன்னா கரண்ட் வைக்க வேண்டியதானே சுவாமி? ஆமா. ஓ ஏன் சுவாமி? ஓ காட்டு ஜீவராசிகளை எதுவுமே கொல்லக்கூடாது, துன்படுத்த கூடாது, தடை செய்து விட்டார்கள். ஓ கவர்மெண்ட் நம்மளை கைது செய்து விடுவார்கள், கேஸ் போட்டு விடுவார்கள். அதாவது ஆகட்டும் சுவாமி. இந்த மலர் மரத்தில் வந்து மலர்களை பறிக்கலாம் என்று வந்தால் ஒரு செடியில கூட பூ காணமே சுவாமி. நம்ம பறிக்க வேண்டிய மலரை யாரோ பறித்து இருக்கிறார்கள். யார்தான் பறித்தார்கள் என்று தெரியவில்லையே சுவாமி. அம்மனுக்கு எந்த மலரை வச்சு பூஜை செய்வது? ஏறி உள்ள பூ பாத்தியா? அது என்ன பூ? ஓணாம்பூவா சுவாமி? ஓணாம்பூ அம்மனுக்கு செலுத்தக்கூடாது சுவாமி. அம்மனுக்கு ஏறி ஆகாது சுவாமி. அந்த தய ஒன்னா பிரிச்சாந்து சம்பிங்க மலர்லயும் சாமந்தி மலர்லயும் வச்சு கட்டுமனா மாலை பசுமை நிறமாக இருக்கும். அந்த மாலை செலுத்தினால் அம்மனுக்கு ஏறிவியாகும். ஓணாம்பூ வைக்க கூடாது சுவாமி. வாழைப்பூ நான் பொரியல் செய்ய போறியா? வாழைப்பூ அம்மனுக்கு ஏறுவையாகாது சுவாமி. பப்ளி பூ கூட ஏறுவையாகாது. உண்மையே தான் சொல்றேன் சுவாமி. வாழைப்பூ பொரியல் செய்வதுன்னு அதை வடை செய்து அம்மனுக்கு வந்து தீபார்த்தனை படைச்சாக்கா அம்மனுக்கு ஏறுவையாகும். உண்மைதான் சுவாமி. இப்போது இந்த மலர்வனத்தில் மலர்கள் இல்லை என்றால் என்ன? அடுத்த மலர்வனம் செல்லலாம். மலர்களை பறிப்போம், ஆரமாக தொடுப்போம், அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்வோம். புறப்படலாமா?
செய்வேன் சுவாமி. சரிங்க சாமி. சுவாமி அப்படி தொண்டு வேலை செய்யும் போது இப்போது, எங்க குருவானவரும் மூலஸ்தானத்துல அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்வார். ஆமா. அவர் பூஜை செய்யும் போது நான் மணி ஆட்டி என் கையா ஆடி போச்சு சுவாமி. நரம்பு லூஸ் ஆயிடுச்சுங்களா சாமி? நானும் எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்து மாத்திரை சாப்பிட்டேன் சுவாமி. சாப்பிட்டு பாத்தீங்க? அப்ப கூட எனக்கு நல்லா ஆகல சுவாமி. என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட எதனா வைத்தியம் இருக்குதா? எனக்கு தெரியும் சாமி வைத்தியம். வைத்தியம் தெரியுமா? என்கிட்ட மீன் பிடிக்கிற நரம்பு இருக்குது. அதைத்தான் திஸ்து கட்டி விட்டனா உங்க கை ஆடே ஆடாது. மீன் பிடிக்கிற நரம்புல கட்டி விட்டுறியா? ஆமா. இந்த யோசனை எனக்கு தெரியாத போச்சு சாமி. சுவாமி. சொல்லுங்க. காலையில நான் சாப்பிட்டு வரட்டுமா சாப்பிடாத வரட்டுமா சுவாமி? சாப்பிடாம வாங்க சாமி. சாப்பிடாத வந்தாதான் எலுமுறி தைய ஒட்ட அரைச்சி நாட்டுக்கோழி முட்டை ஒச்ச ஊத்தி அப்படியே நீங்க கொடுத்தீங்கன்னா அப்படியே நான் முடுக்குன்னு குடிச்சுன்னா நரம்பு மொத்தம் சென்த் ஆகிவிடும் சாமி. அதெல்லாம் சாப்பிட்டா நீங்க செத்து போடுவீங்க. ஆ, அதெல்லாம் சாப்பிட கூடாது. அப்ப என்ன சாப்பிடுறது? நான் சொல்றேன் இது வைத்தியம். சொல்லுங்க சுவாமி. ஒட்டந்தாய் இருக்குது என்கிட்ட ஒட்டந்தாய். ஒட்டந்தாயா? ஆமா. நல்லா அரைச்சு தருவேன். அது 3 உருண்டை நீங்க போட்டுக்கணும். 3 உருண்டை போட்டுக்கணும். போட்டுக்கினே என்ன பண்றீங்க? கம்முனு பத்துக்கணும். பத்துக்கு தர சாமி. 2 கிளாஸ் தண்ணி குடிச்சுக்கங்க. ஓ 3 உருண்டை ஊத்தி தருவீங்க. வாயில போட்டு தண்ணி 2 கிளாஸ் குடிச்சிடணும். அப்படியே பத்தீங்கன்னா அப்படியே சரியா போடும் சாமி. பட்டு உடனே சரியா போயிடும். ஆமா. சுவாமி. அப்படியே செத்து போடுவீங்க. சாமி கைகள்லாம் வச்சுக்க சாமி. நீ இருக்கத்துக்கு வயசு சொல்ல சாமி. நீ போறவங்களுக்கு வயசு சொல்றேன். நீ இருந்தா என்ன பண்ண போற? சாமி நீ வயசு சொல்றது உங்ககிட்ட வைத்தியத்துக்கு வருவாங்களா இல்ல சாவறதுக்கு தான் வருவாங்க? ஆடாதே சாமி. இது ஆடாததுக்கு ஒரே அடி ஆடி போடும். சாமி. என்ன சுவாமி வைத்தியம் சொல்றீங்க? சுவாமி சொல்லுங்க. இந்த மலர் வளத்தில் வந்த மலர்களை பறிக்கலாம் என்று வந்தால் ஒரு மலர் கூட காணுமே சுவாமி. ஆமா சாமி. யார் சுவாமி பறித்தார்கள்? யார் தெரியவில்லையே. இப்ப அம்மனுக்கு எந்த மலரை வச்சு பூஜை செய்வது? சாமி. ஏய் வர வயலே எல்லாரும் வீட்டு பின்னாடி பூ பார்த்த சாமி. எல்லார் வீட்டு பின்னாடி பூ பாத்தியா? ஆமா. அது என்ன பூ? பூசணி பூ. சுவாமி பூசணி பூ யாருக்கு உரியது தெரியுமா? யாருக்கு சாமி? அந்த சூரிய பகவானுக்கு உரியது பூசணி பூ. மார்கழி மாதமானால் பெண்கள் அனைவரும் தெருவிலே சாணம் தெளித்து பெருக்கி தள்ளி கோலம் போட்டு சாணி உருண்டை மாலை வைத்து வழிபடுவார்கள். ஆமா. அந்த நேரத்தில் சூரிய பகவான் காட்சி அளிப்பார். அச்சலிப்பா. அந்த பூசணி பூ சூரிய பகவானுக்கு உரியது. ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அந்த சாணி உருண்டையில் அந்த பூ இருக்குது பார், அதை எடுத்துட்டு போய் தட்டி கண்டி. அதை காய வச்சு பெரும்பானை ஆமா சாமி. பொங்கலுக்கு சூரிய பகவானுக்கு பொங்கல் வைப்பார்கள். ஆமா சாமி. அன்று அந்த இரமட்டை வச்சு பத்த வச்சுதான் பொங்கல் செய்து அந்த சூரிய பகவானுக்கு படைப்பார்கள். ஆமா. அந்த நேரத்தில் சூரிய பகவான் காட்சி அளிப்பார். அச்சலிப்பா. அந்த பூசணி பூ சூரிய பகவானுக்கு உரியது சுவாமி. பூசணி பூ அம்மனுக்கு வைக்க கூடாது. சாமி தும்பப்பூ. தும்பப்பூ யாருக்கு உரிய தெரியுமா? சாமி. முதல் கடவுளாக வணங்கக்கூடிய நம்ம விநாயக பெருமானுக்கு உரியது தும்பப்பூ. அலரிப்பூ. அலரிப்பூ யாருக்கு உரிய தெரியுமா? யாருக்கு சாமி? அந்த முருக பெருமானுக்கு உரியது. வெற்றிவேல் முருகனுக்கு, தண்டாயுத பாணிக்கு, ஆறுபடை அப்பனுக்கு அரோரா அரோரா. சுவாமி எருகும் பூ கூட விநாயக பெருமானுக்கு தான் உரியது. சுவாமி இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் நேரம் போறதே தெரியாது. அதோ பார்த்து சம்பிங் மலர் பூத்து குலுங்குகிறது. அங்க சென்று மலர்களை பறிக்கலாம். வா வா வா.